ஹலோ மக்களே! ஒன் டே டவுன் சீரீஸில் இன்றைக்கி டே 9. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு பர்சன்றது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு மெச்சூர்டு லெவல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டுருப்போம். கஷ்டப்படும்போது ஹெல்ப் பண்ண ஃபஸ்ட்டு பர்சனை நம்ம என்றைக்குமே மறந்துருக்க மாட்டோம். நம்ம பசியில் இருந்தபோது நம்மளுக்கு சாப்பாடு போட்ட அந்த ஃபஸ்ட்டு பர்சனை நம்ம மறந்துருக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம தங்க இடம் இல்லாமல் இருந்தபோது நம்மளுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தவங்களா இருக்கலாம். இல்லை வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வேலை கொடுத்தவங்களா இருக்கலாம். இல்லைனா நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்பொழுது ஒரு வார்த்தையினால் நம்மளை ஆறுதல் படுத்துனவங்களா இருக்கலாம். ஸோ நம்ம கஷ்டப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பர்சன் ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். அந்த ஃபஸ்ட்டு பர்சனை இந்த நாளில் நம்ம ரிமெம்பர் பண்ணி அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி அவங்கள தேங்க் பண்ணி, இந்த நாளில் கூட ஒரு வேளை நம்ம மறந்துருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கலாம் அவங்க கூட பேசி, உங்களுக்கு மறக்க முடியாத நபர் இவங்க என் லைஃப்பில் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த ஒரு நாள் நம்ம நினைவு கூர்ந்து அவங்கள நினச்சி அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா ரொம்ப அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வேளை அவங்க இன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை வியாதியில் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு நாள் நம்ம அவங்களுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னா அது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நம்மளுக்கு இருக்கும். அது ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், சித்தப்பா, மாமா, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு நாள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாமா?